ஈகை ஃபவுண்டேஷனுடைய தலைவர் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த விழாவிலே பரிசு பெற இருக்கிற பரிசு பெற வந்துள்ள மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த விழாவிலே எனக்கு முன்னர் பேசிய மக்கள் ராஜன், திரு பாலாஜி, மாவட்ட கல்வி அலுவலர் ஆகியோருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு திரளாக கூடியிருக்கிற செட்டிப்பாளையம் மக்கள், ஈகை ஃபவுண்டேஷன் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஈகை ஃபவுண்டேஷன் சென்ற ஆண்டு துவங்கிய காலத்திலே என்னை வர சொன்னார்கள். நான் வந்திருந்தேன். வளமாக வளர வேண்டும் என்று வாழ்த்தினேன். அது ஓரளவுக்கு வளர்ந்துள்ளது, தளித்துள்ளது. அதனால் இந்த ஆண்டு விழாவுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டபோது ஒப்புக்கொண்டேன். சாதாரணமாக எனக்கு வயசு ஆயிடுச்சு, அதாவது கூட்டங்களுக்கே நான் போகிறத தவிர்க்கிறேன். இந்த மாதிரி கூட்டங்களுக்கெல்லாம் வர்றதில்லை. இருந்தாலும் வருது, நிர்வாகிகள் வந்து கேட்டதுனால ஒத்துக்கிட்டாங்க. இந்த ஈகை ஃபவுண்டேஷனுடைய நோக்கமே மாணவர்களுக்கு கல்வி சேவை செய்யும், கஷ்டப்படுற மாணவர்களுக்கு கல்வி சேவை செய்கிறது. இப்போ முதல் நிலையில் அவங்க சிறப்பாக தேறிய மாணவர்களுக்கு சார்ந்து பரிசு கொடுக்குறாங்க. இது அடுத்த கட்டமாக கல்வியை தொடர முடியாமல் இருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இவர்கள் உதவி செய்ய வேண்டும். அதற்கு போதுமான நிதியை சேர்க்க வேண்டும். ஈகைன்னா என்ன? வள்ளுவர் சொல்வாரு, ஈதல் இசைப்பட வாழ்ந்தல் அது வளர்ந்து ஊதியவில்லை உயிருக்கு. உயிருக்கு என்ன லாபம்? கிரெடிட் என்னன்னாக்க கொடுத்து வாழ்றோம். மற்றவர்கள் கொடுத்து வாழ்றதுதான் இந்த உயிர் பெற்றவர்களுடைய பயன். ஆகையினால அந்த உயரிய நோக்கத்தை ஈகை ஃபவுண்டேஷன் மோட்டாவை வச்சுக்கிட்டு பணியாற்றிக்கிட்டு வரும் கேட்க பார்க்க எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஈகை அவர்களுக்கு வளமான வாழ்க்கையில் வாழ்றவங்க கொடுப்பாங்க, நாம் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டியதில்லை. அவங்க அளவில் என்ன முடியுமோ அதை கொடுக்கலாம். அதுக்கும் வள்ளுவர் சொல்றாங்க, அளவறிந்து ஈகை கொடுக்கணுங்கிறதுக்காகவே சக்திக்கு மீறி காரணம் வாங்கி கொடுக்க சொல்லல. அந்த மாதிரியே சொல்றாரு, உன்னுடைய சக்தி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ ஈகை செய்ய அப்படின்னு சொல்றாரு. அதனால இங்க இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுடைய சக்தி உணர்ந்தவர்கள், அவங்க சக்திக்கு ஏற்ப அவங்க செய்வாங்க. யாரும் தூண்டுதல் வேண்டியதில்லை அப்படிங்கிறதா இருக்கு. இதுல இந்த ஈகையால என்ன பயன்னாக்க, அதாவது கொஞ்சம் கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்காக சொல்றேன். நான் நம்ம 7ஆம் நூற்றாண்டுல திருநாவுக்கரசுங்கிற ஒரு அருளாளர் வந்தார், சைவ சமயத்தை சார்ந்த அருளாளர். அவர் வந்து இன்னைக்கு நம்ம சொல்றோம்னா அந்த பிரிவினை அன்னைக்கே சொன்னார். உலகத்தில் 2 பேர் தான் இருக்காங்க, 2 பிரிவு தான் ஜனங்க இருக்காங்க. ஒன்று இறப்பவர்கள், இன்னொன்று ஈபவர்கள். இந்த இறப்பவர்களுக்கு ஈவர்களை வச்சிருக்காங்க. இந்த செல்வர்கள் இருக்காங்கல்ல, உடையவர்கள், ஈவர்கள், அதுல 2 பிரிவு இருக்கு. மறுபடியும் சப்டிவிஷன். முதல் பிரிவு கையில் இருக்கிற பணத்தை மற்றவங்களுக்கு கொடுத்து பகிர்றான் செல்வம். இன்னொருத்த நிறைய வச்சிருக்கிறான், யாரும் கொடுக்கறதில்லை, தானும் அனுபவிக்கிறத மற்றவங்களும் கொடுக்கறதில்லை. அவன் இப்ப 3 பேர்த்தையும் சொல்றாரு, இறப்பவர்க்கு ஈய வைத்தான், ஈவதற்கு அருள் வைத்தான், கரப்பவர் தங்கற்கெல்லாம் கடுநரகங்கள் வைத்தான். இறப்பவர் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. இறப்பவர்னாக்கா வெறும் பிச்சை எடுக்கிறவங்க இல்லை, எல்லா வகையிலும் தங்கள் தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கிறவர்கள். அது பணமா இருக்கலாம், வேற கல்விக்குரிய வசதியா இருக்கலாம், சில உதவிகளா இருக்கலாம். நடக்க முடியாதவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக கூட ஈகை தான். அந்த மாதிரி உதவி பெரு நிலையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு யார் வச்சிருக்காங்க, கடவுள் அவங்களுக்கு உதவி செய்ய பழக்கம் வச்சிருக்கிறான். செல்வம் உள்ளவர்களை நல்ல மனம் உள்ளவர்களை வச்சிருக்கிறான்.
இப்போ பணம் வச்சிருக்கிறான ஈவோருக்கு வசதி உள்ளவர்கள் அதுல ஒரு பிரிவு தான் கொடுக்குறாங்க. ஈவோருக்கு அருளும் வைத்தார். அந்த மாதிரி கொடுக்குறவங்களுக்கு பெருமான் கருணை கொடுக்குறான், அவருடைய அருளை கொடுக்குறான். அவர்கள் இறையவர்களுக்கு பாத்திரமாகிறாங்க. இன்னொரு பிரிவு இருக்காங்க செல்வர்கள்ல கணப்பவர், அதாவது யாரும் கொடுக்காம தானே வாழ்ந்து தானே இருப்பவர்கள். அவங்களுக்கு கடுநரகங்கள் வைத்தார், நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்றாரு. 7ஆம் நூற்றாண்டு கடுநரகம்னு சொன்னாங்க. இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டு கடுநரகம் வேற மாதிரி சொல்லலாம். இன்கம் டாக்ஸ் ரைடு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆக்ஷன், விஜிலன்ஸ் ஆக்ஷன், சிபிஐ என்கொயரி, இதெல்லாம் கடுநரகங்கள். இன்றைக்கு கடுநரகங்கள் தான். அந்த மாதிரி வியூ பண்ணி பார்க்கும்போது எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசுடைய அறிவுரை பயன்பட வேண்டும். அதனால இங்க மதமாக வசதியாக ஓரளவுக்கு மற்றவங்களோட சாதாரண இந்திய குடிமகனோட வசதியாக வாழ்றோம். செட்டிப்பாளையத்தில் இருக்கிற மக்கள்லாம் வசதியாக வாழ்றாங்க. ஏன்னா பார்த்தா வீட்டை பார்த்தாலே தெரியுது. எல்லா வசதியான வீடுகள் கட்டியிருக்கீங்க, வசதியான வேலை செய்கிறீங்க, அதை நல்லா வருமானமான தொழில் செய்கிறீங்க. ஆகையினால நீங்க சம்பாதிக்கிறது உங்களுக்காகவே இருக்கக்கூடாது, உங்கள் குடும்பத்துக்காக மாத்திரம் இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்காகவும் பயன்படணும். ஏழை செய்யணும். மற்றவர்கள் பயன்படுத்தும் போது யார் கேட்கறாங்க நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, நீங்களும் போய் கொடுக்கணும், கேட்காமலே கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு துணிந்த உள்ளம் கொண்ட சில நல்லவர்கள் ஈகை ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த ஈகை ஃபவுண்டேஷன் மேலும் மேலும் வளரணும். இந்த விழா வரும்போது பேருரை செய்யணும்னு கேட்டாங்க. பேருரை எல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஒரு இன்ஃபார்மல் சேட். அதுவும் நீங்க இருக்கீங்க, உங்களோட சேர்ந்து பேசணும், அவ்வளவுதான். பேருரை எல்லாம் வேண்டியது இல்லை, ஒரு இன்ஃபார்மல் சேட். சாரும் கொஞ்ச நேரம் பேசுறேன், நான் ஈகை வலியுறுத்தி பேசுறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த ஈகை வலியுறுத்தி பேசுறதுக்கு துணியது போல இந்த ஒரு உதாரணமா சொல்றேன். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு நண்பர் வந்தார், என்னுடைய உறவினர். அவரு பையன் மெட்ராஸ்ல லெதர் டெக்னாலஜி படிச்சுட்டு இருக்கிறான். இருந்தான் 2 வருஷம் படிச்சு முடிச்சுட்டான். என்ன விஷயம்னு கேட்டேன். அண்ணா, எனக்கு எங்க பங்காளி முறையா இருந்தவர். அண்ணா, 2 வருஷம் எப்படியோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டேன். இப்போ தொடர்ந்து என்னால் முடியல, நீங்க ஏதாவது பார்த்து ஏற்பாடு பண்ணணும், உதவி செய்யணும். எனக்கு சில ஆர்கனைசேஷனோட தொடர்பு இருந்தது. அந்த தொண்டு மன்றம் அது அந்த மாதிரி சொல்லி நீங்க கொஞ்சம் உதவி செஞ்சீங்கன்னா பெயருடையதா இருக்கணும். அப்படி செய்யலீங்கன்னாக்கா நான் படிப்பை நிறுத்திடுவேன், அவனே நெசவு போட்டுருவேன் அப்படின்னா. அதாவது லெதர் டெக்னாலஜி 2 வருஷம் படித்த பையன் தொடர்ந்து படிக்க முடியாம போகும்போது அது ஒரு பெரிய ஒரு அவலம். அதை என்னால் தாங்கிக்கவே முடியல. அப்புறம் சரி, இந்த வருஷம் படிக்கிறதுக்கு தேடிகிற படிக்கிறதுக்கு முதல்ல அதை சால்வ் பண்ணுவோம், என்ன செலவாகும் அப்படின்னு கேட்டேன். ஒரு 15,000 ரூபா அவங்களுக்கு செய்ய முடியாது. சரி, முன்னால் எவ்வளோ மேனேஜ் பண்ண முடியும்னு கேட்டேன். 5,000 ரூபா நான் பண்ணிடுவேன், 10,000 ரூபா எப்படியாவது நீங்கள் உதவி பண்ணீங்கன்னா தொடர்ந்து படிக்க வைக்கிறேன் அப்படின்னா. சரி, பெண் இருக்கிறா பையன் ஊரில் தான் இருக்கிறான் அப்படின்னா. நீ அவனை கூட்டு வந்துருக்கணும்ல, அவனு கேட்கணும்ல, பிச்சை வேணும் கற்கணுன்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீ பரவாயில்ல இல்லை, அவனும் வரணும்ல அப்படின்னு. சரி, நான் அடுத்த கூட்டிகிட்டு வரேன்னா. என்னைக்கு காலேஜ் மாடி திறக்கிறாங்க அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, ஒரு 10 நாள் கழிச்சு திறக்கிறாங்க அப்படின்னா. சரி, 10 நாள் கழிச்சு சென்னைக்கு போகும்போது இங்கே ஈரோடு தானே போவேன், ஈரோடு ரூபா 10,000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு. என்கிட்ட பணம் கிடையாது, பெரிய செல்வம் இல்லை. அதாவது பொறியாளராக இருந்தால் கூட நான் நிறையா சம்பாதிக்கல, நேர்மையாக இருந்ததுனால சம்பாதிக்கலன்னு வச்சுக்கலாம். அதாவது பிழைக்க தெரியாதவங்க கூட சொல்லுவாங்க சில பேர், பிழைக்க தெரியாத பொறியாளர்னு சொல்லி. இருந்தாலும் இந்த மாதிரி உதவி செய்யுங்கிற போது எனக்கு எங்கிருந்து ஒரு மாறல் கரை இருக்கும். எப்படியா சமாளிச்சுடுவோம், யாருக்கா வாங்கி கொடுப்போம். அதாவது எனக்காக நான் யார்கிட்டையும் பிச்சை கேட்க மாட்டேன், ஆனால் மற்றவங்களுக்காக நான் பிச்சை கேட்பேன். பிச்சை எடுக்கிறது எனக்காக என்ன செய்ய மாட்டேன், யார்கிட்டையும் போய் எதுவும் கேட்க மாட்டேன்.
ஆனால் ஒரு நல்ல காரியத்துக்காக மற்றவர்களுக்காக உதவி செய்யறதுக்காக நான் பிச்சை எடுக்க தயார். அந்த முறையில் நான் இது பேசிக்கிட்டு இருக்கவும் சொன்னேன். ஒரு நண்பர் வந்தார், என்ன விஷயம் வந்தார், இந்த மாதிரி ஒரு 10 ரூபா வேண்டி இருக்குது, அவர் பிடெக் 11th டெக்னாலஜி படிக்கிறவங்களுக்கு உதவி பண்ணணும், இந்த 10,000 ரூபாய் இல்லைன்னா அவர் படிப்பட்டு நிறுத்திடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் 1000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா, சம்மந்தமில்லாத ஒரு சும்மா, அதாவது என்னுடைய முயற்சியை பார்த்து என்னுடைய ஆர்வத்தை பார்த்து சரி 10,000த்துல ஒரு 1000 ரூபா நான் கொடுக்குறேன்னா, அதை கேட்டுக்கிட்டு பக்கத்தில் உட்கார்ந்து நண்பர் நான் ஒரு 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்றார். அப்புறம் எங்க மாமனார் அவருக்கு இந்த விஷயத்தை பற்றி சொன்னேன். சரி நான் 5000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ 8000 ரூபாய் சேர்ந்து போச்சு. மீதி 2000 தானே, அந்த 2000 நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். பணம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதை பேசிக்கிட்டு இருக்கிற போது ஃபோன் கால் வந்துச்சு. எங்கள் மாப்பிள்ளை சிட்னியில் இருக்கார். அவரு ஃபோனில் பேசினார். என்ன ரொம்ப தீவிரமாக பேசிட்டு இருக்கீங்களே என்ன. அப்புறம் விஷயத்தை சொன்னேன். சொன்னபோது அவர் சொன்னார் 10,000 ரூபா தானே நான் கொடுப்பேன் அப்படின்னார். இல்லை இந்த வருஷம் ப்ராப்ளம் தீர்ந்து வச்சு அடுத்த வருஷம் நீங்கள் 10,000 நீங்கள் மாத்திரம் கொடுங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த 2000 ரூபா கொடுத்தோம். நான் சேர்த்து 10,000 ரூபா அந்த பையனுக்கு மெட்ராஸுக்கு போகிறதுக்கு முதல் நாள் வந்த வீட்டுக்கு கொடுத்துட்டேன். அவன் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், நிறையா மார்க் ஷீட்டெல்லாம் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு செமஸ்டர் எக்ஸாமினேஷனோட இதை கொடுத்துட்ருவான். அப்புறம் போயிட்டு முடிஞ்சிச்சு, அந்த வருஷம் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி சம்மர் வெக்கேஷனில் மறுபடியும் வந்தார். என்னப்பா என்ன பேப்பர் கேட்டேன். முடிச்சாங்க, நல்லா படிக்கிறானுங்க உண்மையாக. இந்த வருஷமும் நீங்கள் அந்த மாதிரி உதவி பண்ணால் தான் முடியும், என்னால் முடியாதுல்ல. ரைட் செஞ்சுருவோம், போன வருஷம் செஞ்சுவோம்ல அதே இந்த வருஷமும் செய்வோம் அப்படின்னு. அப்புறம் எங்கள் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி போன வருஷம் 10 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, இந்த வருஷம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்குது, அந்த 10 ரூபா கொடுக்குறீங்களா இல்லை? சரி கொடுத்துருங்க, நீங்கள் கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா. நான் பையனை வர சொன்னேன். காலேஜுக்கு போகிறதுக்கு முதல் நாள் வந்து படத்தை வாங்கிட்டு போனான். சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டான். அவன் நல்ல டெக்னாலஜிஸ்டாக வந்து சில இடங்களில் வேலை செஞ்சான். இப்போ அந்த இது அவனுக்கு போர் அடிச்சு போச்சு. அந்த அந்த டேனரி இது இண்டஸ்ட்ரியில் இருக்கிற இது அவனுக்கு சூழல் பிடிக்கல. அதனால ஒரு நாள் திடீர்னு பார்த்தேன் பஸ்ஸில் நான் பார்த்து கூப்பிட்டான். என்னடா கேட்டேன், இந்த மாதிரி நான் டேனரியை விட்டுட்டு இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிட்டேன், பெங்களூர் இருக்கிறேன் அப்படின்னா. லெதர் டெக்னாலஜிஸ்ட் ஆகலாம் 15,000 20,000 சம்பளம். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கு 30,000 40,000 சம்பளம். அது மாதிரி வந்துச்சு. இந்த மாணவன் வந்து படிப்பை விட்டுட்டு ஒரு நெசவாளியாக போய் துன்பப்படுறது இது காப்பாற்றுனதுக்கு ஒரு சின்ன முயற்சி நாங்கள் செஞ்சோம். அந்த செஞ்ச முயற்சி வந்து நல்லா பலன் கொடுக்குது. இது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்காக ஒன்று சொன்னேன். அதனால் அது நான் வந்து இப்போ என்னுடைய வயசானதுனால நான் வந்து எங்கிட்ட கேட்டால் செய்ய முடியுது. நான்லாம் தேடி போய் செய்ய முடியறதில்லை. நீங்கள்லாம் இளைஞர்கள், அதனால நீங்கள் வந்து தேடி போய் செய்யலாம். தேடி போய் தான் நீங்கள் ஸ்பெஷலாக ஒரு இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு அட்வைஸ் கொடுக்குறவங்க நண்பர்களுக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி யாராவது தேவைப்பட்டாக்க சொல்லுங்கள், நான் உதவி செய்ய தயாராக இருக்கேன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வருவாங்க உங்களுக்கு கொடுக்குறது. நீங்கள் சமாளிக்க முடியாத அளவுக்கு வருவாங்க. அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னாக்கா இது சரியாக நல்லா வளரும். அது தொண்டு ஏகை ஃபவுண்டேஷன் வளர்க்கும் போதே நீங்களும் வளர்றீங்க. அதாவது உங்களுக்கும் செல்வ வளம் பெறுகிறோம், உங்களுக்கும் மன வளம் பெறுகிறோம், மன நலம் பெறுகிறோம். எல்லா நலங்களும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் குடும்ப சிறப்பாக இருக்கும். உங்கள் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. அவங்க மற்றவங்களுக்கு ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தானா தம்பிள்ளை தானே வளர்ன்னு சொல்லுவாங்க இல்லை, அது மாதிரி ஊரார் குழந்தைங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா, கல்வி உதவி செஞ்சீங்கன்னாக்கா உங்கள் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. உங்கள் குழந்தைங்க நல்லா மார்க் வாங்குவாங்க, நல்லா பெரிய கல்லூரிகளில் படிப்பாங்க, பெரிய வேலைக்கு போவாங்க. அந்த வாய்ப்புகள்லாம் நேரும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த முயற்சியை தளராமல் விடாமல் செய்து கொண்டீர்கள். ஒவ்வொரு ஆண்டும் பரவலாக்குங்க, ஒவ்வொரு ஆண்டும் நோக்கத்தை விரிவுபடுத்துங்க. பயன்பெறும் மாணவர்கள் எண்ணிக்கையை விரிவுபடுத்துங்க. இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா இது வந்து இந்த பகுதியில் மாத்திரமல்ல, இந்த மாவட்டத்திலேயே ஒரு நல்ல அமைப்பாக
வளரும். அந்த முயற்சியில் மேற்கொண்டிருக்கிற இளைஞர்கள் அனைவரையும் வாழ்த்தி, அவர்கள் முயற்சி வெல்க என்று வாழ்த்தி, இந்த விழாவிலே பங்கு பெறுகின்ற பரிசுகள் பெறவிருக்கின்ற மாணவ மாணவிகளையும் வாழ்த்தி, இது நேரம் வரை என்னை பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த என் உரையை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.